சாதம் மற்றும் எல்லா வகையான டிஃபன்களுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு முட்டை தொக்கு தான் வந்து பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட எக் பாயிலிங் மிஷினில் வந்து முட்டையை அவிச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டையை வந்து பொத்தும் ஊற்ற போகிறேன். ஃபர்ஸ்ட் கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோம்பு பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்து தக்காளியை வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். அப்போ தான் வந்து நல்லா கிரேவி வந்து நமக்கு வந்து திக்காக வந்து வரும். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து எல்லாமே சேர்த்துருப்பாங்க. நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். மசாலாவை ஒரு வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னா வச்சுக்கோங்க, சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடும். அதில் வந்து முட்டையை மெதுவாக பொத்து ஊற்றிக்கோங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வந்து குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்ச முட்டையை நல்லா கீறிட்டு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா சூப்பரான முட்டை தொக்கு வந்து ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா தூவிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கும் டின்னருக்குமே இதை தான் வச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.